ஹலோ இன்ஜினியர்ஸ், நம்ம இன்றைக்கி பைத்தானில் வந்துட்டு பைத்தான் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸில் வந்துட்டு கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கண்டிஷன்ஸ்னாலே பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கண்டிஷன்னாலே இஃப், அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ், ஸோ இந்த கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பைத்தான்லேயும் வந்து வித்தியாசம் எதுவுமே இல்லை. பைத்தானை பொறுத்த வரைக்கும் இதே கீவேர்ட் தான், இஃப் எல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த கண்டிஷன் இஃப் எல்ஸு, அப்புறம் பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா இஃப்பு, எல்இஃப்பு, அதுக்கப்புறம் எல்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்க்க போகிறோம். அதாவது ஏரியா, ஒரு ஷேப்போட ஏரியாவை கண்டுபிடிக்கிறது மூலியமாக இந்த கண்டிஷன்ஸை பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துப்போம். ஸோ ரெக்டாங்கிளோட லென்த்தை வந்து எல்லுன்னு வச்சுக்குப்போம், இதோட பிரெத்தை வந்துட்டு பின்னு வச்சுப்போம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ், அதாவது இந்த ரெண்டு வேரியபிள்ஸையும் நம்ம வந்துட்டு இன்புட்டாக வாங்க போகிறோம். யூசர்கிட்டேருந்து வாங்கிட்டு ஏரியாவை வந்துட்டு எல் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் பொதுவாக இப்போ நம்ம பண்ண போகிறோம் பைத்தானில். ஸோ நம்மளுக்கு தேவையான வேரியபிள்ஸ் வந்து எல், பி, அப்புறம் ஏரியா. ஸோ இதுதான் சிம்பிளாக பண்ண போகிறோம். வாங்க நம்ம இப்போ வந்து அந்த நம்மளோட ஐடிக்கு போகலாம். விஷுவல் ஸ்டுடியோ, அதுதான் நம்ம ஐடி. இப்போ வந்து நம்ம பைத்தான் மாடியூல்குள்ளே இருக்கோம், அதாவது ஐடிக்குள்ளே இருக்கோம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதாவது நான் கமெண்ட்டாக அதை எழுதிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தேவையான வேரியபிள்ஸ் வந்து ஏரியா, அப்புறம் பிரெத்து, அதை பின்னு வச்சுப்போம், அப்புறம் லென்த்து எல்லுன்னு வச்சுப்போம். இதுதான் நம்மளுக்கு தேவையானது. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த கமெண்டிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். கமெண்ட்டில் இருக்கிறது வந்து கோடு எக்ஸிக்யூஷன் பண்ண போது இதை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அதான் கமெண்டிங். அதுக்கு நம்ம இந்த ஆஸ்ட்ரிச் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பியும் எல்லோட வேல்யூவும், அதாவது பிரெத்தும் லென்த்தோட வேல்யூவும் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து எல் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணோன்னா இன்புட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கணும். என்டர். அதே மாதிரி வந்து இப்போ இந்த இன்புட் ஃபங்க்ஷனை வந்து நம்ம வர வேல்யூ, அதாவது நம்ம வாங்குற வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக வரும். ஸோ அதனால் அதை நம்ம ஃப்ளோட்டாக மாற்றிக்கணும். ஓகே, இதை பற்றி நம்ம போன வீடியோக்கள்லேயே பார்த்துருப்போம். அதே மாதிரி பிரெத்துக்கும் சேம் அதே பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வாங்குகிறோம். ஸோ ஃப்ளோட்டாக வாங்கிக்கிறோம். அப்புறம் ஏரியா ரொம்ப சிம்பிள். ஏரியாவுக்கு வந்து ஏஆர்இஏ இஸ் ஈக்குவல் டு நம்ம வாங்கின அந்த இது மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டாரு, அப்புறம் பிரெத்துக்கு பி. ஸோ அவ்வளோதான் கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஏரியா வந்து கால்குலேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் ஏரியா. ஸோ இதுதான் நம்ம கோடு. ஸோ இதை சும்மா டெஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துப்போம். நம்ம கையில் லென்த்து கேட்குது. ஸோ நம்ம சும்மா 10ன்னு கொடுத்துருவோம். அடுத்தது பிரெத்து கேட்குது, அதையும் 10 கொடுத்துப்போம். நம்மளுக்கு 100 அப்படிங்கிறது வந்துருச்சு ஏரியா. ஸோ ஓகே, நம்ம கோடு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து என்ன இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏரியா பிரிண்ட் பண்ண போது ஏரியா ஆஃப். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னு சொல்லலாமா, இல்லை ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னு சொல்லலாமா? எப்போது ஒரு ஷேப் வந்து ஸ்கொயராக கன்சிடர் பண்ணப்படும்? இந்த லென்த்தும் இந்த பிரெத்தும் சேமாக இருந்தால் நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம், எல்லும் பியும் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்துட்டு ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். கரெக்டாக? அதேமாதிரி இது ரெண்டுமே சேமாக இல்லைன்னா அதை ரெக்டாங்கிள்னு சொல்லிக்கலாம். கரெக்டாக? ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம ஏரியாவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பிரிண்ட் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம கண்டிஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் எல், அதாவது நம்ம இங்கே வாங்குற அந்த எல் ஈக்குவல் டு பி. என்னடா ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி அடிக்கிறான்னு சொல்லி பார்க்காதீங்க. அதாவது ஒரு ஈக்குவல் டு நம்ம அடித்தோன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் டு. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னா இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். ஸோ ஒரு ஈக்குவல் டு போட்டோன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு அசைன் ஆகிடும். ரெண்டு ஈக்குவல் டு போட்டோன்னா அது கண்டிஷன், அது செக் பண்ணும். ஸோ பியும் எல்லும் சேமா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு இப்போது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோலன் போட்டிருக்கோம். இஃப் எப்போவுமே வந்து இஃப் கண்டிஷனுக்கு எண்டில் நம்ம கோலன் கண்டிப்பாக போடணும். ஸோ போட்டுட்டு அடுத்தது வந்து கீழே வந்து இப்போ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தெரியும், அது வந்துட்டு ஒரு ஸ்கொயர்னு போட்டு கமா போட்டுட்டு நம்மளோட வேரியபிளை போட்டுட்டு இருக்குது. இப்போது நம்மளுக்கு இஃப் போட்டாச்சு. இப்போ எல்ஸு போடணுன்னு அவசியம் இல்லை.
ஆனால் எல்ஸு போடலன்னா நம்மளுக்கு அது ரெக்டாங்கிளாக இருந்துச்சுன்னா பிரிண்டே ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கொயருக்கு போட்டாச்சு. அப்படி இது ஸ்கொயராக இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்ஸ் அப்படிங்கிறது எழுதிக்கணும். எல்ஸ்னா இப்போ இஃப் இந்த கண்டிஷன் பாஸ் ஆகலைன்னா, இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு பியா இல்லைன்னா இதுக்குள்ளே போகாது, இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது, அப்படியே இதுக்கு வந்துடும். இங்கே செக் பண்ணோம், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இல்லைன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல 10 குத்துருவோம். ஸோ அந்த இடத்துல ட்ரூவாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிடும். அப்படி நம்ம வேறு ஏதாவது வேல்யூ மாற்றி குத்துருந்தோம்னா, வேறு ஏதாவது 10, 20 அது மாதிரி குத்துருந்தோம்னா இது ரெண்டுமே சேமாக இருக்காது. ஸோ டேரெக்டாக அது கீழே வந்துடும், எல்ஸுக்குள்ளே போயிடும். ஸோ எல்ஸுக்குள்ளே நம்ம வந்து பிரிண்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அதேமாதிரி கொடுத்துட்டு அதே ஏரியா கொடுத்துறாங்க. ஸோ இது நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு செக் பண்ணுறேன், கரெக்டாக பிரிண்ட் ஆகுதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ரெக்டாங்கிளுக்கு செக் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து லென்த்து கேட்குது 10. ஓ சாரி, எங்கேயோ 10 அடிச்சு 10 நினைக்கிறேன். இங்கே அடிக்கணும் 10. என்டர் தட்டுறேன். ஸோ பிரெத்து கேட்குது 10. என்டர் தட்டுறேன். இப்போ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னு வரணும். ஆமாம், வந்திருக்கு. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100. அப்போ வந்து இது ட்ரூவாக இருக்குது, அதனால இதுக்குள்ளே போயிருக்கு, இது பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம இதை டெஸ்ட் பண்ண போகிறோம் ரெக்டாங்கில். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், லென்த்து வந்துட்டு 5ன்னு குத்துப்போம், பிரெத்து வந்து 6ன்னு குத்துப்போம். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ கரெக்டாக வந்துச்சு. இப்போ எல்ஸு வந்துட்டு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போது இது நம்ம இஃப் எல்ஸில் வந்துட்டு இந்த ஈக்குவல் டுனா ரெண்டுத்தையும் ஈக்குவலாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணோம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் இருக்குது. ஸோ கிரேட்டர் தென்னா இப்போ எல்லு வந்து பியோட கிரேட்டராக இருந்தால் இதுக்குள்ளே போகும், இல்லைனா எல்ஸுக்கு போயிடும். அதே மாதிரி லெஸர் தென் இருக்குது. ஸோ எல்லு வந்து பியோட லெஸர் தென்னாக இருந்தால் இதுக்குள்ளே போகும், இல்லைனா கீழே போயிடும். அதேமாதிரி லெஸர் தென் ஈக்குவல் டு இருக்குது, அதேமாதிரி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு மற்ற கண்டிஷன்ஸ் இருக்குது. அதேமாதிரி நாட் ஈக்குவல் டுவும் இருக்குது. ஸோ நாட் ஈக்குவல் டு, ஸோ நாட் ஈக்குவல் டுனா இப்போ எல்லும் பியும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதே கண்டிஷனை வந்து நான் நாட் ஈக்குவல் டுவும் வச்சு பண்ண முடியும். பாருங்கள், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்னு மேலே போட்டுறேன், கீழே வந்து ஸ்கொயர் போட்டுறேன். இப்போ என்னென்னா எல்லும் பியும் ஈக்குவலாக இல்லைன்னா இதுக்குள்ளே போயிடும், ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இங்கே போயிடும். ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஈக்குவலாக தர வேணாம், 6, 5 கொடுத்துட்டோன்னா பார்த்தீங்களா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ இதுக்குள்ளே போயிடுச்சு. அதே நான் இப்போ ஈக்குவல் டு போட்டேன்னா ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் போகும். ஸோ இது நாட் ஈக்குவல் டுங்கிறது ஈக்குவலுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் ஜென்ரல். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு ஈக்குவல் டு போட்டு இதை நம்ம ஸ்கொயராகவே வச்சுப்போம். அதேமாதிரி இதை ரெக்டாங்கிள்லாம் வச்சுப்போம். ஓகே. ஸோ இதெல்லாம் கண்டிஷன்ஸ். இப்போது நம்ம போன வீடியோவில் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதாவது என்னென்னா, இப்போ ரன் பண்ணுறோம், இப்போ இங்கே லென்த்து கொடுக்குற இடத்துல நான் வந்து நம்பர் ஏதோ இந்த மாதிரி ஜே தட்டிட்டு என்டர் தட்டிட்டேன். இந்த மாதிரி தட்டப்போது நம்மளுக்கு எரர் வருது, கரெக்டாக? ஸோ இந்த எரரை நம்ம எப்படி தடுக்கிறது? இப்போ அந்த எரரை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இஃப் எல்ஸ் மாதிரியே இந்த எரர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம கையில் ட்ரை, அதுக்கப்புறம் எக்ஸப்ட், அதுக்கப்புறம் ஃபைனலி, ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி ஒரு கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தது, வாங்க போதே நம்ம வேல்யூ வந்துட்டு தப்பாக என்டர் பண்ணுறோம். அதாவது நம்பர்ஸில் டைப் பண்ணாமல் யூஸருக்கு தெரியல அங்கே என்ன டைப் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துல நம்ம ஜேகே அந்த மாதிரி லெட்டர்ஸ் டைப் பண்ண போது பைத்தான் எரருக்கு போயிடுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரைன்னு கொடுத்துட்டு இங்கே நம்ம வாங்குகிறோம் இல்லையா வேல்யூ, இதை வந்து நம்ம ட்ரைக்குள்ளே போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ ட்ரைக்குள்ளே போட்டாச்சு. இப்போது இங்கே கீழே வந்து எக்ஸப்ட் போட்டுட்டோம். இப்போ என்ன ஆகும்னா, நம்ம பைத்தான் கிட்ட சொல்கிறோம் இதை ட்ரை பண்ணு, அதாவது யூசர்கிட்ட வந்து ஃப்ளோட்டாக வாங்க ட்ரை பண்ணு. அப்படி உன்னால் வாங்க முடியலன்னா, இல்லை யூசர் ஏதோ தப்பு பண்ணிட்டான், இல்லை வாங்க போது ஏதோ தப்பாயிடுச்சு, அந்த மாதிரி தப்பாயிடுச்சுன்னா நீ வந்து இந்த ட்ரையை விட்டுட்டு டேரெக்டாக எக்ஸப்ட்டுக்கு போயிடு. அப்போது நம்ம இங்கே எக்ஸப்ட்டில் என்ன கொடுக்குறோன்னா, எல் இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா எதுவுமே வாங்கலை இல்லையா, அதேமாதிரி பி இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்றோம். இப்போ இந்த ஏரியாவை தூக்கி கீழே போட்டுருவோம், மேலே எடுத்துகிட்டு போயிடும். இப்போ என்னென்னா, இங்கே
L is equal to B is equal to 0 போட்டுறோம். போட்டுட்டு கீழே வந்து பிரிண்ட்டும் பண்ணிடுறோம். என்னன்னா values not accepted அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதை குத்துறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். கோட் ரன் ஆகுது, லென்த்து கேட்குறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதான் யூசர் வந்து தெரியாமல் லெட்டர் அச்சிடுறாரு. அந்த இடத்துல எல்ஆர் இல்லை இன்ஜினியர் இஎன்ஜின்னு அச்சிடுறாரு. லெட்டர் இந்த இடத்துல நம்பர் தான் அடிக்கணும், ஆனால் லெட்டர் அச்சிடுறாரு. இப்போ என்கிட்ட தட்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கு, எல்லாம் வந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு யூசர்கிட்டேருந்து. ஆனால் வாங்க போது எரர் ஆகிடுச்சு. அதனால் எரர் ஆனதுனால இந்த ட்ரையை ஃபுல்லாகவே விட்டுருச்சு. விட்டுட்டு டேட்டா எக்ஸப்ட்டுக்கு போயிடுச்சு. எக்ஸப்ட்டுக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு எல்லையும் பிஐயும் 0 ஆக்கிட்டு பிரிண்ட்டு வேல்யூஸ் நாட் அக்செப்டட்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கு. ஏன் இங்கே ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர்னு ஏன் வந்திருக்குன்னா, இது ரெண்டுமே 0வாக இருக்கிறதுனால இது வந்து இதுவாக கன்சிடர் பண்ணிடுச்சு. ஸோ அதனால இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதையும் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். இப்போ என்னென்னா, இஃப்பு பார்த்தாச்சு. இப்போது L is equal to B is equal பியாக இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே போயிடும். அதை நம்ம பார்த்தாச்சு. இப்போது நம்மளுக்கு அப்படி தேவையில்லை. நம்மளுக்கு வந்து என்னென்னா L is equal to B is equal to 0வாக இருக்கக்கூடாது. அதனால் என்னென்னா ஆண்டு போட்டுப்போம். ஆண்டு கண்டிஷன் பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து 0வாக இருக்கக்கூடாது, எல்லும் 0வாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், எல்லு 0வாக இருக்கக்கூடாது, அதேமாதிரி பியும் 0வாக இருக்கக்கூடாது. ஸோ ரெண்டுத்தையும் போட்டுக்கிட்டோம். இப்போ என்னென்னா ஆண்டு பொறுத்த வரைக்கும் இதுவும் ட்ரூவாக இருக்கணும், இதுவும் ட்ரூவாக இருக்கணும், இதுவும் ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் இதுக்குள்ளே போகும். அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளே போயிடும். பார்ப்போமா, ட்ரை பண்ணி பார்ப்போமா. இப்போ என்ன வருதுன்னு அதே நான் கொடுக்குறேன். ஏதோ எல்கேன்னு கொடுக்குறேன். இது அங்கே வச்சிருச்சு. இங்கே எல்கேன்னு கொடுக்குறேன், என்டர் தட்டுறேன். வேல்யூஸ் நாட் அக்செப்டட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்டாங்கிளுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ இந்த 3 கண்டிஷனையும் ட்ரை பண்ணியிருக்கு. மூணுத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, 0 சேம். ஆனால் எல் வந்து 0வாக இருக்குது, அதனால் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இதுவும் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, அதனால் இதுக்குள்ளே போகல, டேரெக்டாக எல்ஸுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த இடத்துல தான் நம்ம ELIF அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ELIF. ஸோ ELIFனா இதுவும் வந்து ஒரு கண்டிஷன் தான். ELIF அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன் தான். இப்போ இந்த ELIFக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த L ஈக்குவல் டு 0வாவோ ஆர் B ஈக்குவல் டு 0வாவோ இருந்துச்சுன்னா, இப்போ இங்கே பாருங்கள் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது இது 0வாக வந்தாலும் சரி, இது 0வாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுத்தில் எது 0வாக வந்தாலும் இதுக்குள்ளே போயிடும், ELIFக்குள்ளே போயிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இஃப்புக்குள்ளே இன்னொன்று இஃப் போகிறதுக்கு பதிலாக நம்ம ELIF இங்கே யூஸ் பண்ணி, இப்போ இந்த இஃப் கண்டிஷன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம மறுபடியும் இந்த இஃப்பை போட்டு இந்த கண்டிஷன் போடலாம். போட்டுட்டு மறுபடியும் அதுக்குள்ளே இஃப் போட்டு அந்த மாதிரி இஃப்புக்குள்ளே போட்டுட்டு போகிறதுக்கு பதிலாக நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இது நம்ம சிம்பிள். இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எல் 0வாக இருந்தாலோ இல்லை பி 0வாக இருந்தாலும், இது ரெண்டுத்தில் எது ட்ரூவாக இருந்தாலும் இதுக்குள்ளே போயிடும். போயிட்டு என்ன பண்ணோன்னா, print area can't be calculated கொடுத்தாச்சு. இப்போ பார்ப்போமா நம்ம கோடு ரன் எப்படி ஆகுதுன்னு. நம்ம ரன் கோடிங் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இது கிளியர் பண்ணிடுவோம். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து என்டர் த லென்த்து கேட்குது. நம்ம லென்த்து வந்து கரெக்டாக குத்துறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பிரெத்து கொடுக்கப்போ நம்ம ஏதோ குத்துறோம். அதாவது ஏதோ இன்ஜினியரிங் ஏதோ ஒன்று குத்துறோம். நம்ம குத்துட்டு என்டர் கொடுக்குறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன எரர் வந்திருக்கு, பைத்தான் லைன் நம்பர் 27 ஏரியா cannot be calculated. லைன் நம்பர் 17 இதோ இங்கே தான். ஓ சாரி, ஓகே. அதாவது இந்த பிரிண்ட் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் எரர் வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. சரி, நம்ம மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். 10
இது வந்து வேறு ஏதோ நம்பர் கொடுத்துட்டோம், இது லெட்டர்ஸ் கொடுத்துட்டோம் பிரெத்துக்கு. பார்த்தீங்களா, வேல்யூஸ் நாட் அக்செப்டட் அப்படிங்கிறது இங்கேருந்து பிரிண்ட் ஆகிருக்கு எக்ஸப்ட்லேருந்து. ஏரியாஸ் கேனாட் பி கால்குலேட்டட் அப்படிங்கிறது இங்கேருந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப்பு எல்ஸ், இஃப்க்கு அப்புறம் எல்இஃப் யூஸ் பண்ணுறதை கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ட்ரை எக்ஸப்ட். ஸோ ட்ரை எக்ஸப்ட்டுக்கும் இஃப் எல்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது ட்ரைக்குள்ளே எப்போவுமே கண்டிஷன், இங்கே எதுவுமே கண்டிஷன் கொடுக்கல பாருங்கள், அதனால் இது எப்போவுமே ட்ரைக்குள்ளே போகும். ஆனால் உள்ளே போய்ட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு டேரெக்டாக இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதுதான் ட்ரை இஃப், ட்ரை எக்ஸப்ட். ஆனால் இஃப் எல்ஸில் வந்து செக் பண்ணணும், கண்டிஷன் இங்கே வேணும். கண்டிப்பாக இஃப்பு பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் இங்கே கொடுத்தே ஆகணும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் உள்ளே போகும். அப்படி ஆகலைன்னா எல்ஸுக்கு போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி எல்இஃப் குத்துந்தோன்னா எல்இஃப்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் எல்ஸுக்கு போகும். ஸோ இதுதான். ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம கோடிங்க்கு வந்து இந்த ட்ரை எக்ஸப்ட்டு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆண்டுங்கிறது வந்து நம்ம இங்கே எத்தனை கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோமோ, இந்த ஈக்குவல் டு கிரேட்டர் தென் இந்த மாதிரி எத்தனை போட்டாலும் இது வந்து எல்லாமே ட்ரூவாக இருந்தால் தான் இந்த இஃபுக்குள்ளே அனுப்பும். இது ட்ரூவாக இருக்கணும், இது ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் ஆண்டு பண்ண போது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். அதேமாதிரி இது ட்ரூ. ஸோ ஆண்டு பண்ணும்போது எல்லாமே ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே போகும். ஆர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இது இல்லை, இது ரெண்டுத்தில் எது ட்ரூவாக இருந்தாலும் உள்ளே போயிடும். ஸோ அதுதான் ஆர். ரொம்ப டீட்டெயிலாக போல். ஸோ இதுதான் நம்ம கோடு. ஸோ இந்த கோடை நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமு குரூப்பில் வந்து நான் போட்டு விட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாத்தையும் அதில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கோட்ஸ்லாம் ப்ராக்டிஸ்க்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த கோட்ஸ் வச்சு. தேங்க்யூ.